மணல் கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் உபயோகத்தை கட்டுப்படுத்த கோரி மனு அளித்த தன்மீது கஞ்சா உள்ளிட்ட பொய் வழக்குகளை பதிவு செய்துள்ளதாக மாவட்ட காவல்துறையினர் மீது குற்றம் சாட்டி வழக்கறிஞர் ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா எடுத்துக்கட்டி சாத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சங்கமித்திரன் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து தன்மீது தனக்கு தெரியாமலேயே கஞ்சா உள்ளிட்ட பொய் வழக்கு போட்டுள்ளதாகவும் இதற்கு காரணமாக இருந்த மாவட்ட காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோரிக்கை மனு ஒன்றை அளித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அவர் அளித்த மனுவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த பல ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஏக்கரில் மணல் அள்ளி வெளி மாவட்டங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அரசு அனுமதிக்கப்பட்ட இடத்தை தவிர மற்ற இடங்களில் 50 அடி ஆழத்திற்கு மணல் அள்ளியது, குறிப்பிட்ட வேலைக்கு என்று மணலை அள்ளி விற்பனைக்காக பயன்படுத்தியது, கள்ளச்சாராயம் கஞ்சா கடத்தலை தடுக்காமலும் கள்ளச்சாராய கொலைகளை மறைத்து காரணத்தை திசை திருப்பியது, பாலியல் வன்கொடுமைகள் மீது உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கவில்லை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை கண்டுகொள்ளாமல் போலீசார் உள்ளதாக நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட நிர்வாகம் காவல்துறையினரிடம் பல மனுக்களை அளித்துள்ளேன். இதனால் ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக மாவட்ட காவல்துறையினர் தூண்டுதலால் தன்மீது பல காவல் நிலையங்களில் பொய்யான வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். பொறையார் காவல் நிலையத்தில் யார் மீதோ பதிவு செய்யப்பட்ட கஞ்சா வழக்கை தன்மீது இருப்பதாக போலீஸ் சரிபார்ப்பு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்பனார்கோவில், மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் எனக்கு தெரியாமலேயே என் மீது குற்ற வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். ஆகவே மயிலாடுதுறை மாவட்டத்தை சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற அனைத்து மணல் குவாரிகளையும் கள ஆய்வு மேற்கொண்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மேலும் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளின் சொத்து கணக்குகளை ஆய்வு செய்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தன் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என அதில் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்கமித்திரன், நாம் மக்கள் இயக்கத்தின் தலைவர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சார் இப்போ வந்திருக்கிற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வந்த பிறகு பல கோடி ரூபாய்களை மணல் மாஃபியாக்களிடமிருந்து, கள்ளச்சார வியாபாரிகளிடமிருந்து, கஞ்சா வியாபாரிகளிடமிருந்து, பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக பல கோடி ரூபாய்களை இன்றைக்கு சம்பாதித்திருக்கிறார். இதில் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை இவருடைய சொத்துக்களை ஆய்வு செய்யணும். இவரோடு இருந்த அன்றைக்கு தனிப்பிரிவு காவல் ஆய்வாளராக இருந்த பாலச்சந்தர் அன்றைக்கு பல கோடி ரூபாய்களை சம்பாதித்திருக்கிறாங்க, கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. ஏன் இதை நம்ம இங்கே இப்போ சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பலமுறை அவர் மீது மனு கொடுத்துருக்குறோம். மனித உரிமைகள் ஆணையம் உள்ளிட்ட, ஆதி திராவிட ஆணையம் உள்ளிட்ட எல்லா ஆணையங்களுக்கும் இதே போல் இதே இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய கலெக்டர், இன்றைக்கு இருக்கக்கூடிய கலெக்டர் அவர்களிடத்திலும் மனு கொடுத்துருக்குறோம். எந்த நடவடிக்கையும் அவர் மீது எடுக்கப்படவில்லை. பல கோடிகள் இன்றைக்கு கொள்ளையடித்திருக்கிறார். கீழே பெரும்பள்ளம், மேலே பெரும்பள்ளம், அதே போல் குடமுருட்டி, மாமாக்குடி, கிடங்கல், நெய்தவாசல், புத்தகரம், மயிலாடுதுறை மாவட்டத்தில் அடிக்கப்பட்ட பல கோடிகளை இன்றைக்கு கொள்ளையடித்திருக்கிறார். மணல் மாஃபியாக்களோட சேர்ந்திருக்கிறாரு, கஞ்சா வியாபாரிகளோடு இருக்காரு, பாலியல் வன்கொடுமையாளர் இருக்கிறாரு, கள்ளச்சாராயத்தில் இருக்கிறாரு. இதை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து அவருக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படி போராட்டம் நடத்தும் போது எங்கள் மேலே ஆத்திரப்படுறாரு. அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாத்தையும் மறைக்கிறாரு. கஞ்சா இல்லைன்னு சொல்றாரு, கள்ளச்சாராயம் இல்லைன்னு சொல்றாரு, மணல் மாஃபியாக்கள் இல்லைன்னு சொல்றாரு, தொடர்ந்து இது போல சொல்றாரு. ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்திலே கள்ளச்சாராய வியாபாரிகளால் இரட்டை படுகொலை நடைபெற்றது. இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு நிருபர்கள் எல்லாம் மிரட்டினாங்க, இருக்கிறவங்களை எல்லாரையும் மிரட்டினாங்க. இப்படி மிரட்டுகிற இந்த காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் என் மேலே கஞ்சா வழக்கை போட்டு வச்சிருக்காரு. பொறையார் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கை போட்டு வச்சிருக்கிறாரு, செம்பனார்கோவில் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கை போட்டு வச்சிருக்காரு, மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் ஒரு வழக்கை போட்டு வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு கொலை முயற்சி குற்றவாளி, இரட்டை கொலை குற்றவாளியோட வீட்டிலேயே இருந்திருக்காரு. அவருடைய செல்போன் நம்பரை நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா பல மணி நேரங்கள் இரட்டை கொலை குற்றவாளியோட அவர் பேசியிருப்பாரு. அவர் வீட்டிலே தான் அவர் இருந்தார். இதையெல்லாம் இன்றைக்கு தலைமைச் செயலர்கிட்ட, உள்துறை செயலர், முதன்மை செயலர்கிட்டலாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், புகார் மனுக்களை கொடுத்துருக்கிறோம். ஒரு பெரிய அளவிலே இன்றைக்கு இந்த மண்ணையும் மக்களையும் பாழ்படுத்திய ஒரு பெரிய பங்கு இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர்களுக்கு உண்டு. அதனால இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. அந்த ஆட்சி மாற்றத்தில் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு கூடுதல் வழக்கறிஞராக இருந்த சேயனுடைய சொத்துக்களை ஆய்வு செய்யணும். பாலச்சந்தர் அன்னைக்கு தனிப்பிரிவு காவல் ஆய்வாளராக இருந்த நம்ம பாலச்சந்தர் அவரை அவருடைய சொத்துக்களை ஆய்வு செய்யணும். இவர்களுக்கெல்லாம் ஏஜெண்டாக இருந்த அந்த மணல் மாஃபியாக்கள் எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்யணும். ஸ்டாலினுடைய சொத்துக்களை ஆய்வு செய்யணும். சென்னையில் பெரிய அளவில் இன்றைக்கு சொத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஆய்வு பண்ணணும். அதனால அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆய்வு செய்யணும். அதே போல் எங்கள் மேலே பொய் வழக்கு போட்டிருக்காங்கிற விஷயமே எங்களுக்கு எப்போ தெரியுதுன்னு கேட்டால், நான் பூம்புகார் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக நிற்கின்ற போது போலீஸ் வெரிஃபிகேஷன் ரெக்கார்ட்ஸை நம்ம எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன் ரெக்கார்டு எடுக்கும்போது யார் யார் மீதெல்லாம் போடப்பட்டிருக்கிற வழக்குகள் எல்லாம்
என்னுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ல கொடுக்குறாங்க. 2007 முடிந்து போன வழக்குகள், நான் போராடிய வழக்குகள் அத்தனைமே பப்ளிக்ஸுக்காக போராடினது தான். கொலையை செஞ்சோ, கொள்ளை அடிச்சியோ, கள்ளச்சாராயம் கடத்தியோ, மணல் கடத்தியோ, இல்லை பாலியல் வன்கொடுமை செய்தோ வழக்குகள் வாங்கவில்லை. ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது நாம் அவர்களுக்காக நின்று போராடி இருக்கிறோம். அதனால என் மீது வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அந்த வழக்குகள் எல்லாம் போராட்டக்கால வழக்குகள். ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் வந்த பிறகு கள்ளச்சாரா வியாபாரிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு, மணல் மாஃபியாக்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு, நான் சொல்றது பொய்யா இருந்தா நீங்க நான் சொல்ற ஊரெல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க. தமிழகத்தினுடைய முதல்வர் நம்முடைய விஜய் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நீங்க திண்டுக்கல்ல ஆய்வு பண்றீங்க, அதே போல கிருஷ்ணகிரியில் ஆய்வு பண்றீங்க, எல்லா மாவட்டங்களிலும் ஆய்வு பண்றீங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தை நீங்க ஆய்வு செய்யணும். எவ்வளவு பெரிய மணல், எவ்வளவு கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கு. இதுல அதனுடைய சர்வே நம்பர் வேற இருக்கிறது, இடம் வேற இருக்கிறது, இவங்க சொன்ன அளவுகள் வேற இருக்கிறது, அகலம் வேற இருக்கிறது, வேற வேற இடங்களா இருக்கிறது. எல்லா இடத்திலையும் கொள்ளையடிச்சிருக்காங்க. ஒரு காவல்துறையினுடைய கண்காணிப்பாளருக்கு தெரியாமல், ஒரு மாவட்டத்தினுடைய அதிகாரிகளுக்கு தெரியாமல் அவ்வளவு பெரிய மணலை இங்கே கொள்ளையடிக்க முடியாது, கஞ்சா கடத்த முடியாது, கள்ளச்சாராயம் விற்க முடியாது. அப்ப கள்ளச்சாராயம் விற்கின்ற போதும் யாருக்கு தெரியலன்னு சொல்றாங்க? மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் தெரியலன்னு சொல்றாங்க. எனவே இவரை நீங்க மாத்தணும். மயிலாடுதுறை மண்ணை பாழ்படுத்திய ஒரு பெரிய பங்களிப்பு நம்முடைய எஸ்பிக்கு உண்டு. அன்றைக்கு இரட்டை படுகொலை கள்ளச்சார வியாபாரிகளால் நடத்தப்பட்ட இரட்டை படுகொலையின் போதே நம்ம சொல்லியிருந்தோம். எதற்காக எஸ்பி எங்க வச்சிருக்கிறீன்னு கேட்டோம். ஆனால் அதனை தொடர்ந்தும் இன்றைக்கு இந்த மண்ணில் அவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இதே போன்ற பொய் வழக்குகள் எனக்கே தெரியாது. இவ்வளவு பெரிய வழக்குகள் என் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிற விஷயமே இப்போதான் தெரிய வருகிறது. எனவே இவைகளால் ஆய்வு செய்யப்படணும். அப்படி இல்லைன்னு சொன்னா எஸ்பி மேல வழக்கு போடுவோம்.